ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பாரதாசன் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷன் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணி கேட்டப்போ ஆஃப்லைனில் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிருச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் அட்மிஷன் இப்போ போட்டுக்கலாம், இல்லை போஸ்டல் மூலமாக கூட அட்மிஷன் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் அவங்களோட பிசிபி சென்டர்ஸில் அட்மிஷன் போட்டுக்கலாம், இல்லைனா டேரெக்டாக யூனிவர்சிட்டியில் போயிட்டு அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட்டில் ப்ராஸ்பெக்டஸ் இருக்குது. வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கேலண்டர் இயருக்கு என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்களோ சேம் அதே தான் அகாடமிக் இயருக்கு ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ்ன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் ஏதாச்சும் ஒரு பிளேஸில் போய்ட்டு அட்மிஷன் போட்டுக்கலாம். திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக யூனிவர்சிட்டிக்கே போயிருங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிசிபி அட்ரஸ்ன்னு இருக்குது. ஸோ இங்கே இருக்க காலேஜஸில் நீங்கள் சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் போயிட்டு உங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். உங்கள் வீட்டுக்கிட்ட எது இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு வரலாமான்னு கேட்டுட்டு சாட்டர்டே சண்டேஸில் போய்ட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்துக்கோங்க. அதே போல் வெப்சைட்டில் ப்ராஸ்பெக்டஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த ப்ராஸ்பெக்டஸ்லேயே நமக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு தேவையான கோர்ஸ் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்களா, அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் எவ்வளோ, எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் அந்த ப்ராஸ்பெக்டஸில் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அட்மிஷன் போட போங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 மோடு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசிபி சென்டருக்கு போயிட்டு அங்கே அப்ளிகேஷன் வாங்கி அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே அட்மிஷன் போட்டுக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவோ இல்லை போஸ்ட்லேயே அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சப்மிஷன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் டாக்குமெண்ட்ஸோடு எல்லாமே சப்மிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் எதுவும் ஓப்பனாக இருக்க மாதிரி தெரில. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் அட்மிஷன் போட்டுக்கோங்க. லேர்னர் சப்போர்ட் சென்டரோட அட்ரஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதில் ஏதாச்சும் ஒன்றில் போய்ட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கோர்சஸ் என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். யூஜியில் நான் செமஸ்டர் பேட்டர்ன் தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது வருஷத்துக்கு ஒரு டைம் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பாட்டனி, ஜுவாலஜி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஜியோகிராஃபி, பிசிஏ, பிலிஸ் இது 1 இயர் ப்ரோக்ராம், பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ இங்கிலீஷ், பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஏ தமிழ், பி லிட்ரேச்சர் தமிழ், பிகாம், பிஎம், பிபிஏ யூஜியில் இவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பிஜிலையுமே நான் செமஸ்டர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பாட்டனி, ஜுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஜியோகிராஃபி, எம்லிஸ், எம்காம் எஃப்எம், எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ தமிழ், எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்ஏ ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட், எம்காம் பிஎம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்பிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் செமஸ்டர் பேட்டர்னாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஆன்லைன் டிகிரி ப்ரோக்ராம்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில கோர்ஸ் மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன். பிஏ இங்கிலீஷ், பிஏ தமிழ், பிபிஏ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், எம்ஏ ஹிஸ்ட்ரி. ஸோ யூஜியில் பார்த்தீங்கன்னா 3 கோர்ஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆஃபர் பண்ணுறாங்க. தேவைப்பட்டால் நீங்கள் ஆன்லைன் ப்ரோக்ராம்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் செமஸ்டர் ப்ரோக்ராம். நீங்கள் அப்ராடில் இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த கோர்ஸை சூஸ் பண்ணலாம். எல்லாமே ஆன்லைனில் தான், எக்ஸாமும் ஆன்லைனில் தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது டவுட்னா நீங்கள் இந்த மெயில் ஐடி அதே போல் ஃபோன் நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி, அதே போல் மீடியம். ஸோ நீங்கள் பிஏ தமிழ் படிக்கணும்னா அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, என்ன மீடியமில் யூனிவர்சிட்டியில் அவைலபிள் இருக்குது. பிபிஏ பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஃபீஸ். நிறைய பேர் சொன்னீங்க எனக்கு சென்டரில் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நீங்கள் ப்ரைவேட் சென்டர்ஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் ஃபீஸ் கேட்பாங்க. நீங்கள் வெப்சைட்டில் ஷோ ஆகிற லேர்னர் சப்போர்ட் சென்டருக்கு போய்ட்டு அட்மிஷன் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பிஏ தமிழுக்கு டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ வரும், அதர் ஃபீஸ் எவ்வளோ வரும், ஸோ ஃபஸ்ட் இயருக்கு எவ்வளோ வரும், செகண்ட் இயருக்கு எவ்வளோ வரும், தேர்ட் இயருக்கு எவ்வளோ வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படிச்சிங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஃபீஸ் உங்களுக்கு போட்டிருக்காங்க. நீங்கள் அதர் ஸ்டேட்லேருந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபீஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் இந்தியாவில் நீங்கள் +2 படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஃபீஸ் டிஃபர் ஆகுது. ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிங்கன்னா 3400 ரூபா, அதர் ஸ்டேட்டில் படிச்சிங்கன்னா 3700 ரூபா, அவுட் சைட் இந்தியாவில் படிச்சிங்கன்னா 4200 ரூபா. இது போல தான் உங்களுக்கு ஃபீஸ் போட்டிருக்காங்க. ஸோ நீங்களுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் செகண்ட் இயருக்கு எவ்வளோ ஃபீஸ் வரும், தேர்ட் இயருக்கு எவ்வளோ ஃபீஸ் வரும், அதே போல் பிஜிக்கு எவ்வளோ ஃபீஸ் வரும், எல்லாமே இங்கே இருக்குது. ஒன்ஸ் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் யூனிவர்சிட்டிக்கோ இல்லை நியர்பை ஆஃபீஸ்க்கோ போய்ட்டு அட்மிஷன் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ப்ராஸ்பெக்டஸில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதெல்லாம் தேவைப்பட்டால் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு வரதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் வச்சுருக்கேன். தேவைப்படுறவங்க ப்ராஸ்பெக்டஸ் அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அகாடமிக் இயர்க்கான
அப்ரூவல் லிஸ்ட் வரல. சேம் இதே கோர்ஸுக்கு அப்ரூவல் வந்து கண்டிப்பாக ரிட்டைன் பண்ணிடுவாங்க. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்சாலும் கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.